ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: கோவிட் பாதிப்பை தடுக்கும் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இப்பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குச்சாவடி நடைமுறை அடிப்படையில் கோவிட்-19க்கான தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து 96.16% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒடிஷா அணியையும், மோகன் பாகன் அணி வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 பாதிப்பை தடுக்கும் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இந்த இரு தடுப்பூசிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கலாம் என்று முன்னதாக நிபுணர் குழு பரிந்துரை செய்திருந்தது. இந்நிலையில் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் சோமானி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இரு மருந்துகளின் தரம் மற்றும் பரிசோதனை விவரங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தடுப்பூசிகளை 2 முறை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இவற்றை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். 22,500 பேரிடம் பரிசோதித்ததில் இந்த தடுப்பூசிகளால் எந்த பக்க விளைவும் ஏற்படவில்லை என்றும் இவை பாதுகாப்பானது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரு தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட விஞ்ஞானிகள் ஆர்வத்துடன் செயலாற்றுவதை இது எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். இந்த இரு தடுப்பூசிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய திருப்புமுனை என்றும், கோவிட்-19 இல்லாத தேசத்தை நோக்கி இது கொண்டு செல்லும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க மருத்துவ பணியாளர்கள், விஞ்ஞானிகள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களின் பணிகளும் பாராட்டுக்குரியவை என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் உயிரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட அவர்களுக்கு தேசம் உணர்வுபூர்வமாக நன்றி செலுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கோவாக்சின் தடுப்பு மருந்து குறித்து பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் திருமதி சுசித்ரா எல்லா பங்கேற்கும் நேர்காணல் சென்னை அகில இந்திய வானொலியின் அலைவரிசை 1 இன்றிரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த நேர்காணலில் உடன் உரையாடுகிறார் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம். அரை மணி நேரம் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை தேர்தல் வாக்குச்சாவடி அடிப்படையில் செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாடு முழுவதும் இதுவரை 96,000 பேருக்கு தடுப்பூசி தொடர்பான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் முதல் கட்டமாக 1 கோடி மருத்துவ பணியாளர்கள் மற்றும் 2 கோடி முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்துவது தொடர்பான விரிவான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு ரபி பருவத்தில் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி கடந்த ஆண்டை விட அதிக அளவில் இருக்கும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், விவசாயிகளின் கடும் உழைப்பு காரணமாக கரீப் பருவத்தில் உணவு தானிய உற்பத்தி சாதனை அளவை எட்டியதாக கூறியுள்ளார். நடப்பு ரபி பருவத்தில் நாடு முழுவதும் கோதுமை சாகுபடி பரப்பு 325.35 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டை விட இது 4% அதிகம் என்றும் அவர் கூறினார். அனைத்து பயிர்களும் மொத்தம் 620.71 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டில் 603.15 லட்சம் ஹெக்டேர் மட்டுமே பயிரிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சீர்திருத்தங்கள், வேளாண் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அரசின் திட்டங்கள் வேளாண் துறையை வலுப்படுத்தி விவசாயிகளுக்கு அதிக பலனளித்து வருவதாக அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார். பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அரசு வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவல்துறையில் பணியாற்றும் நாய்கள் குறித்த இதழை முதல் முறையாக மத்திய அமைச்சர் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் காவல்துறையில் பணியாற்றும் நாய்களின் சேவையை மேம்படுத்தும் வகையில் இந்த இதழ் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். மக்களின் பாதுகாப்பிற்காக செயற்கைக்கோள்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்துவதைப் போன்றே
பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் காவல்துறையில் நாய்கள் படை பங்களிப்பை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருட்களை கண்டறியவும் தீவிரவாதத்திற்கு எதிராக போரிடவும் காவல்துறை நாய்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்த முடியும் என்று திரு அமித்ஷா தெரிவித்தார். முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ள இந்த இதழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 96.16ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,923 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 18,178 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 217 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் தற்போது 2,47,220 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் 65,374 பேரும், அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் 53,137 பேரும் தற்போது சிகிச்சையில் உள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. எல்லையில் பணியாற்றும் ராணுவ வீரர்கள் மன உறுதியுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் எல்லைப் பகுதிக்கு நேரடியாக சென்ற அவர் இந்தோ திபெத் காவல் படையினர் மற்றும் அங்கு பணியில் உள்ள சிறப்பு படையினருடனும் கலந்துரையாடினார். எல்லையில் விழிப்புடன் சிறந்த முறையில் வீரர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய படைகள் அனைத்து சூழல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் கூறினார். புயலால் பாதிக்கப்பட்ட ஃபிஜி தீவுகளுக்கு இந்தியா பல்வேறு கட்டங்களாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் அந்நாட்டில் யாசா புயல் தாக்கியதில் கடும் சேதம் ஏற்பட்டது. இந்நிலையில் முதல் கட்டமாக நேற்று 6 டன் நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்டமாக வரும் 6ஆம் தேதி நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மணாலி அருகே கடும் பனிப்பொழிவில் சிக்கித் தவித்த 500 சுற்றுலாப் பயணிகளில் 300 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மற்றவர்களையும் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழையுடன் கடும் பனிப்பொழிவும் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த மாதத்தில் சரக்கு போக்குவரத்து மூலம் ரயில்வே துறைக்கு 6.87% கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி திறனை மேம்படுத்தும் பணிகளில் ரயில்வே துறை ஈடுபட்டது. இதன் மூலம் கடந்த மாதத்தில் சரக்கு ரயில்களில் 118.13 மில்லியன் டன் சரக்குகள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 8.54% அதிகமாகும். ரயில்வே துறைக்கான வருவாய் 11,788 கோடியே 11 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. ரயில்கள் மூலம் சரக்குகள் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை ரயில்வே துறை அறிவித்துள்ளது. ஒடிஷா மாநிலத்தில் வரும் 8ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் நேரடியாக தொடங்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் உலகம் முழுவதும் கோவிட்-19 பாதிப்பு காரணமாக விமான போக்குவரத்து குறைந்த போதும் விமான விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக நெதர்லாந்தைச் சேர்ந்த விமான நிறுவனம் ஒன்று புள்ளி விவர தகவல்களை வெளியிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் விமான விபத்துகளில் 257 பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த ஆண்டில் 299 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் யுக்ரைனைச் சேர்ந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் மட்டும் 176 பேர் உயிரிழந்ததாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் கூறப்பட்டுள்ளது. யுரேனியம் செறிவூட்டும் அளவை 20% அளவுக்கு உயர்த்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒடிஷா அணியையும், மோகன் பாகான் அணி வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பாதிப்பை தடுக்கும் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குச்சாவடி நடைமுறை அடிப்படையில் கோவிட்-19க்கான தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து 96.16% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒடிஷா அணியையும், மோகன் பகான் அணி வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.